Hello everyone, welcome to Champions of Tech. Today we are meeting a visionary who has given up his corporate dreams and have taken the entrepreneurial journey with a vision to enlighten and enhance the lives of rural people. He is none other than Mr. Ishwar Arumugam, the co-founder and CEO of Ya Creations, located in a Tier 4 town called Rasipuram in Tamil Nadu. In this podcast, I'm going to keep the language in both English and Tamil just to inspire a lot of people in the rural areas. I now will welcome Mr. Ishwar to the show. Welcome. Thank you. Thank you. Hello, Mr. Ishwar. Yes. So, what is your journey so far? எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்படி வந்தீங்க, அந்த இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஸோ நான் என்னோட பேர் ஈஸ்வரன் ஆரம்பம். ஸோ மை ஸ்கூலிங் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்கூலிங்கே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு தென் ஐ ஸ்டார்டட் வேணும் பிஎஸ்சி வந்து ஒரு கவர்மெண்ட் திருவள்ளூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ராசிபுரம் அதில் படித்து முடித்தேன். அதுக்கப்புறம் எம்சிஏ வந்து சென்னையில் டேனிஷ் அகமது காலேஜில் எம்சிஏ முடிச்சுட்டு இன் 2011 நான் வெளியே வந்தேன். ஓகே. 2011 வெளியே வந்துட்டு ஸோ என்னோட 2000 அந்த 11 மிட்லேயே வந்து ஸ்டார்டட் சர்ச்சிங் எ ஜாப். ஓகே. ஸோ அந்த 11ல் சர்ச் பண்ணேன். ஸோ அரௌண்ட் ஒரு 100 கம்பெனிஸ் மேலே ஏறி இருப்பேன். ஸோ ஒரு கம்பெனிலுமே நான் செலக்ட் ஆகலை. ஓகே. ஸோ அந்த எல்லாருமே அந்த ரூரல் பீப்புள்ஸ் ஃபேஸ் பண்ணுற அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் ஓகே அண்ட் அந்த லாங்குவேஜ் பேரியர் எனக்கு ஒரு பெரிய ஒரு இதாக இருந்தது. ஓகே. ஸோ ஒரு ஃபைனல் ரவுண்ட் வரையும் போயிடுவேன். பட் ஃபைனல் ரவுண்டில் ரிஜெக்ஷன் ஆகி வெளியே வந்துடுவேன். ஈவன் ஜிடியை கூட நான் பாஸ் பண்ணி வந்துடுவேன். பிகாஸ் அந்த கான்ஃபிடென்ட் லெவல் எனக்கு எப்பவுமே கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு. ஓகே. ஸோ ஒவ்வொரு டைமும் நான் அந்த ரெஸ்யூம் எடுக்க போகும்போது எங்கள் அண்ணன் சொல்லுவார். ஸோ என்னென்னா அப்போ ரெஸ்யூம் எடுக்கிறதுக்கு ஒரு 10 ரூபா ஆகும். ஒரு ரெஸ்யூம் எடுக்கிறதுக்கு 10 ரூபா ஆகும். ஓகே. ஸோ அந்த 10 ரூபாயை சேவ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் ரெஸ்யூமை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வர சொல்லுவேன். ஓகே. ஸோ அந்த 100 பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணன் ஒரு தடவை சொல்லிட்டாரு, உனக்கு 100 ரெஸ்யூமா எடுத்து வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இது வரைக்கும் ஒரு பாசிட்டிவான நியூஸ் கூட என்கிட்ட நீ சொல்லலையே அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட திட்டினார். ஸோ அடுத்ததான் எங்கள் அப்பா ஒரு தடவை கால் பண்ணிகிட்டே இருந்தார், வேலை கிடைச்சிருச்சா, எப்போ வேலைக்கு போவேன். நான் அப்பாட்ட சொன்னேன், நான் வேலை கிடைச்சதுன்னா முதல் கால் உங்களுக்கு தான் அடிப்பேன். அது வரைக்கும் என்னை இது பண்ணாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்ட அன்னைக்கு ஒரு தடவை மட்டும் சொல்லிட்டேன். அதே கொஞ்சம் ஹார்ஷாக சொல்லிட்டேன். அப்பா அதுக்கப்புறம் காலே பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் நானும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், டெய்லி ஒரு 3-4 இன்டர்வியூ அட்டன் பண்ணுவேன். ஓகே. ஃபேஸிங் அந்த ஃபெயிலியர் ஒவ்வொரு இன்டர்வியூலையும் ஃபெயில் ஆகிட்டு வரும்போது பட் ஆனால் விட மாட்டேன். நெக்ஸ்ட் நாள் நான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், அதை எப்படியாச்சும் செலக்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு இன்டர்ன்ஷிப் ஆஃபர் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனியில், குரோம்பேட்டில் ஒரு கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ என்னென்னா ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. ட்ரைனிங் கொடுத்துட்டு இஃப் தி அதாவது ரெக்குயர்மெண்ட் இருந்ததுன்னா தே வில் ஹையர். ஓகே. அதர்வைஸ் தே வில் ப்ரொவைட் அ சர்டிஃபிகேட் அண்ட் தே கேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது ஃபுல் டைம் ட்ரைனிங், டே ஃபுல்லாக இருக்கணும். அது முடிச்சதுக்கப்புறம் ஒரு 3 months 4 months அப்பயும் அந்த இதுலேயே ஒர்க் பண்ணிட்டு நான் ஜாவாவில் தேடிட்டு இருந்தேன். அப்போ வந்து அப்பயும் என்னால் செலக்ட் ஆக முடியல. ஸோ ஃபைனலாக அந்த கம்பெனியில் நான் வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வெளியே வரும்போது 2 இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஓகே. ஸோ நான் ஜாவா டொமைனில் தேடிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பிஹெச்பியில் ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் இன்டர்ன்ஷிப் என்ன டெக்னாலஜி? இன்டர்ன்ஷிப்பில் பிஹெச்பி வெப் டெவலப்மெண்ட் அந்த இதுதான் பண்ணேன். ஸோ அங்கே வந்து வேர்ட்பிரஸ், பிஹெச்பி இது மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. ஸோ அப்போ வந்து அந்த பிஹெச்பி அந்த டிசைனிங் இதெல்லாமே முடிச்சிட்டேன். ஓகே. முடிச்சதுக்கப்புறம் ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கம்பெனியில் செலக்ட் ஆனேன், குரோம்பேட்டில். அந்த கம்பெனியில் 2000 ஆஃபர் பண்ணுறேன்னாங்க, இன்னொரு கம்பெனியில் 3000 ஆஃபர் பண்ணுறேன்னாங்க. ஓகே. ஸோ இந்த 3000 ஆஃபர் பண்ணுற கம்பெனி தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கம்பெனியாகவும் இருந்தது அண்ட் எக்ஸிட் ஆகுறதும் அந்த கம்பெனியாகவும் இருந்தது. ஸோ 3000 ஆஃபர் பண்ண உடனே இல்லை எனக்கு 3000 பத்தாது, ஒரு 3500 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 500 rupees எக்ஸ்ட்ரா கேட்டு தே செட் ஓகே. எந்த இயர் இது? 2011 ஓகேங்களா. ஸோ இந்த 11 எண்டில் தான் நான் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறேன். போய் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஒரு
அந்த இன்டர்வியூ பேனல் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு உடனே என்ன சொன்னாங்கன்னா எந்த ஊர் என்னென்னலாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. மை நேட்டிவ் இஸ் பேலுக்குறிச்சி. பேலுக்குறிச்சிங்கிற பள்ளிப்பட்டிங்கிற வில்லேஜில் இது லொக்கேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஃபேமிலியெல்லாம் அங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் அந்த ஓனர் வந்து ஒருத்தர் பரமத்தி வேலு, ஸ்ரீனிவாசன் கணேசன்கிறவர் பரமத்தி வேலு, இன்னொருத்தர் வந்து பாப்பிரெட்டிப்பட்டி. ஸோ கேஎஸ்ஆர்ல தான் நான் என்னோட ஸ்கூலிங்லாம் முடித்தேன் அப்படின்னு சொல்லணும். ஒரு பர்சனல் பாண்டிங் அங்கேயே கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ கனெக்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க இது பண்ணாங்க. ஸோ என்னை ஹையர் பண்ணிட்டாங்க, இத்தனாம் தேதி ஜாயின் பண்ணுட்டாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, அங்கேயே நான் வந்து ஜாயின் பண்ண உடனே, ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்டும் அதே கம்பெனியில் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் கால் பண்ணும்போது நானும் அவரும் சேம் கம்பெனியாக இருக்கும்போது எனக்கு அந்த ஃபியர் சுத்தமாக இல்லை. என்னோட ஃபர்ஸ்ட் கம்பெனி அண்ட் அந்த செலக்ட் ஆன உடனே என்னுடைய அப்பாவுக்கும் என் அத்தைக்கும் கால் பண்ணி அந்த அந்த ஹாப்பினஸை ஷேர் பண்ணேன். ஸோ எங்கள் அத்தை என்னை ரொம்ப வந்து லைக் பண்ணுவாங்க, எனக்கு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, இப்படி இருக்காத அப்படி இருக்காத அப்படின்னு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களோட பிளெஸ்ஸிங் அண்ட் எங்கள் அப்பா ஃபேமிலியோட பிளெஸ்ஸிங்னால ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவில் நான் செலக்ட் ஆகி இதுதான் என்னுடைய இது ஆரம்பிச்சது. ஸோ ஆல்மோஸ்ட் 10 years அப்படியே. ஸோ உங்களுக்கு லேர்னிங் பிகினிங்கில் உங்களுக்கு வந்து ஒரு லேர்னிங் கர்வ் இருக்கும்ல, அந்த லேர்னிங் கர்வ் வந்து இனிஷியலாக நான் வந்து பெருசாக ஸ்டடி லேர்ன் பண்ணலை. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு கம்பெனியில் நமக்கு சீனியர் இருப்பாங்க. சீனியர் என் ஃப்ரெண்டாக போனதுனால அந்த என்னுடைய ஒர்க்கெல்லாம் அவன்கிட்ட கொடுத்து கொஞ்சம் நாலேஜ் கேதர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு கட்டத்தில் அவருக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகும் போது அவர் என்னை ஸ்கோல் பண்ண ஆரம்பித்தார். ஸோ எல்லா ஒர்க்கும் நானே பண்ணிட்டேன், நீ எதுக்கு இருக்கிற அப்படின்னு என்னை கொஷின் கேட்க ஆரம்பிச்சோனையும் அந்த ஃபயர், அந்த இது வந்து என்னைய வந்து ஓகே இனிமேல் கேள்வி கேட்கக்கூடாது, அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கக்கூடாதுன்ட்டு என்னோட செல்ஃப் லேர்னிங்க்கு செல்ஃப் மோட்டிவேஷனுக்கு கொஞ்சம் இது பண்ணேன். அங்கே தான் என்னுடைய இது வந்து ஜேர்னி வந்து கோடிங்கில் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. நானே ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் டெலிவரபிள்ஸ் கரெக்டாக கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த டீம் வந்து என்னை பிலீவ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி தான் என்னுடைய ஒவ்வொரு கெரியரும் என்னோட 3500, நெக்ஸ்ட் 6000, அதுக்கப்புறம் 9000, 12,000, தென் இந்த கிராஜுவல் இம்பாக்ட் வந்து அப்படியே இருந்தது. ஸோ ஒரு 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 கிராமத்திலிருந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனினா அப்படி இப்படின்னு போய் எக்ஸ்பெக்டேஷனோட நிறைய ஃபெயிலியர்ஸ் அட்டன் பண்ணிட்டு ஃபைனலாக ஒரு 100+ இன்டர்வியூஸ் ஃபெயிலியர் பார்த்துட்டு ஃபைனலாக ஒரு கம்பெனி, அது 3500 rupeesல என்னோட கரியர் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இதுதான் என்னுடைய ஜோர்னின்னு பார்த்தீங்கன்னா 10 years வந்து அதே கம்பெனியில் நான் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ என்னன்னா அந்த கம்பெனியில் எனக்கு தே கிவ் அ லாட் ஆஃப் ஃப்ரீடம், டைம் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் வந்து நம்மளே ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், லேர்னிங் ஸ்பேஸ், இது எல்லாமே அந்த கம்பெனியில் இருந்தது. ஸோ அந்த கம்பெனி நேம் இனிஷியலாக நாவல் இன்ஃபோ சொல்யூஷன் சொல்லிட்டு இருந்தது. அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கம்பெனி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி ஒரு 3 years நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கம்பெனியை இன்னொரு கம்பெனி அக்வயர் பண்ணாங்க. ஸோ அந்த கம்பெனியில் நான் என்னுடைய டிராவல் அப்படியே இருந்துகிட்டு இருந்தது. ஸோ ஸ்ரீனிவாசன் கணேசனும் அண்ட் வந்து வினோத்தும் என்னுடைய இதுக்கு அந்த கேப், அந்த லேர்னிங் இதுக்கு ஸ்பேஸ் நிறைய கொடுத்தாங்க. இதுல முக்கியமா குறிப்பிட வேண்டிய ரெண்டு நபர்கள் குறிப்பிடணும். ராஜா அண்ட் மணிகண்டன், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மணிகண்டன். அண்ட் ராஜா அந்த டீமை, அந்த கம்பெனியை ஹெட் பண்ணவர், அந்த டெக்னிக்கல் ஹெட்டா இருந்தவர். அவரு வந்து நிறைய இன்சைட்ஸ் கொடுத்தாரு, நீ இப்படிதான் லேர்ன் பண்ணணும், இப்படிதான் இது பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒவ்வொரு லேர்னிங்கும் எங்களுக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ண ஸோ ஓகே இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அப்படியே கம்பெனி க்ரோ ஆக நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 5 members டீமாக இருந்தோம். அதுக்கப்புறம் 50 members டீம் ஆக்குனாங்க. அதுக்கப்புறம் 40 members டீம் ஆக்குனாங்க. அப்புறம் குளோபல் லெவலில் ரீச் ஆனோம். ஸோ இதுதான் என்னுடைய கெரியர் வந்து ஒரு கண்டினியூஸாக 10 years வந்து அதே கம்பெனியில் நான் ஒர்க் பண்ண ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இது 2010லேருந்தே அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த இன்டர்ன்ஷிப் இதெல்லாம் இது பண்ணாலே 2010லேருந்து நான் இதாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒட்டுமொத்த கெரியர்னு பார்த்தீங்கன்னா 10 years நம்ம சொல்லிக்கலாம் அந்த கம்பெனியில். அந்த மாதிரி நைஸ். இப்போ ஒரு இன்டர்வியூ 2 இன்டர்வியூ அட்டன் பண்ணும் போதே நமக்கு வந்து பிளான் ஏலேருந்து பிளான் பிக்கு போயிடுவோம். ஓகேங்களா? 100+ இன்டர்வியூஸ்னு இருக்கும்போது உங்க பிளான் பி என்னவா இருந்தது? ஸோ பிளான் பியே நான் யோசிக்கல. ஆக்சுவலாக என்னன்னா இந்த இன்டர்வியூலாம் ஸ்கிப் பண்ணும்போது, அதாவது ஃபெயிலியர் பார்க்கும்போது
நம்ம பிபிஓக்கு போயிடலாமா, நமக்கு செட் ஆகுமா ஆகாதா, இல்லை பேங்க் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணலாமா, நிறைய தாட்ஸ் வந்தது. ஓகே. ஸோ அப்போ கூட எங்கள் அண்ணன் ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு இந்த மாதிரி இந்த எக்ஸாம்லும் போயிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே பேங்க் எக்ஸாம் அட்டன் பண்ணேன். ஸோ அந்த பேங்க் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது பிரதர் சொன்ன, எங்கள் அண்ணன் சொன்னார், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்றில் ஃபோக்கஸ் பண்ணேன். ஒன்று பேங்கிங் எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ணேன், ஆர் கார்பரேட் என்ட்ரி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்க்கு நீ ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே அதுவும் கரெக்டு தான், ஒன்றில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணேன். அதுலேயும் நிறைய அந்த இன்டர்வியூஸ் 50 இன்டர்வியூஸ் மேலே போயிடுச்சா. ஸோ அப்போ வந்து எங்கள் அண்ணன் வந்து பிபிஓ ஓகே பார்க்குறியா அப்படின்னாப்புல. இல்லை அப்படின்னா, இல்லை பரவாயில்ல எதனா ட்ரை பண்ணி பாரு அப்படின்னா. ஸோ பிபிஓ போனேன். பிபிஓ ஏன்னா எங்கள் அண்ணன் ஒர்க் பண்ணுற கம்பெனிலே பிபிஓ செக்டர் இருந்தது. ஓகே. ஸோ போனேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். பட் நான் வந்து இல்லை பிபிஓ எனக்கு ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்ட் இன் பிபிஓ. ஓகே. என்னோட கெரியர் வந்து ஜாவாவில் தான் பிளான் பண்ணேன். ஸோ ஐ வாண்ட் டு என்டர் இன்டு ஜாவா பிகாஸ் மை பிரதர் ஆல்சோ இந்த ஜாவா. ஸோ அதனால ஜாவாவில் தான் பிளான் பண்ணேன், ஜாவாவில் தான் இன்டர்வியூ பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு கட்டத்தில் ஜாவாவில் ஃபைனல் ஸ்டேஜ் வரையும் போயிடுவேன். ஒரு நாலேஜ் கம்பெனியில் ஒரு எம்என்சி கம்பெனியில் ஃபைனல் ஸ்டேஜ் வரையும் போயிடுவேன். சில நிறைய இன்டர்வியூஸில் நம்மளுடைய கான்ஃபிடென்ட் லெவல் ஆகட்டும், அந்த லாங்குவேஜ் இதுவுமே நமக்கு ஒரு பேரியராக இருந்தது. ஓகே. அந்த இதில் வந்து அந்த ஸ்ட்ரகிள்னால அதனால எனக்கு கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் சொல்லுவாங்க. அப்போ அடிக்கடி இதை கேட்டு கேட்டு எனக்கு பழகி போச்சு. அடுத்த தடவை இன்டர்வியூ போகும்போது இதை தானே சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு மெயினாக இன்னொரு விஷயத்த தருணத்தை சொல்லணும். ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போனோம். அந்த கம்பெனியில் அந்த இன்டர்வியூ ஹையர் பண்ணுறவர் கேட்டார், எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்களே அப்படின்னு கேட்டார். எங்களோட பேக்ரவுண்ட்லாம் சொல்லிட்டு, உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்ட்டார். அந்த இன்டர்வியூ பர்சனே வந்து உங்களுக்கு வெக்கமா இல்லையா, எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு ஒன்று கூட செலக்ட் ஆகலைன்னு சொல்லி. அப்போ யோசித்தோம், அப்போ எங்கேயோ தப்பு பண்ணுறோம், நம்ம ஃபவுண்டேஷன் எங்கேயோ அடிப்படையே தப்பாக இருக்குது, அந்த அடிப்படையை சரி பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்கு எஃபோர்ட் போட ஆரம்பித்தோம். அந்த எஃபோர்ட் போடுறது தான் இந்த இன்டர்ன்ஷிப் போனோம் இல்லையா, அந்த இன்டர்ன்ஷிப் ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. ஸோ கார்பரேட்டில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஒரு லேர்னிங் அங்கே இதாக ஆரம்பிச்சு. ஸோ அந்த ஸ்டேஜில் இருந்து ஒரு 10 இயர்ஸாக ஒரே கம்பெனியில் இது பண்ணேன். ஒரு பர்சனல் ரீசன்னால அந்த கம்பெனியை விட்டு வெளியே வர சூழ்நிலை. ஈவன் நான் 3 months சொல்லிட்டு தான் வந்தேன். ஸோ தே ஆஃபர்ட் இல்லை 3 months அப்புறம் கூட ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. இல்லை நான் பேப்பர் போட்டுக்கிறேன், இஃப் ஐ எம் ஓகேன்னா மறுபடியும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட் கேர்லேருந்து நான் வெளியே வந்தேன் 2019. ஓகே. வெளியே வந்துட்டு அப்போ வந்து என்னடா கரியருக்கு என்ன பண்ணலான்னு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது. அந்த ஹெல்த் இஷ்யூஸை சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோங்கிறது தெரியாது. ஸோ ஒரு பிளானே இல்லை. நீங்கள் பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, ஐ டோன்ட் ஹாவ் எனிதிங் இன் மை மைண்ட். அது வேலை தேடும் போது கேட்டேன். ஸோ அந்த இது ஜேர்னி இதாகும் போது அந்த இதில் வந்துருந்தாங்களா. ஸோ வந்ததுக்கப்புறம் அப்படியே ஒய்ஃப் கூட கேள்வி கேட்கல, என்ன பிளான் அப்படின்லாம் கேட்கல. ஸோ ஓகே நம்ம எப்படி போய் இது பண்ணிடுவோம் அப்படிங்கிறது இருந்தோம். ஸோ கொஞ்ச நாள் அப்படியே ட்ராவல் ஆகிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து நானும் எங்கள் அண்ணனும் டிஸ்கஸ், எங்கள் 2 அண்ணனுங்க எனக்கு. ஸோ ரெண்டு பேர்த்திட்டையும் டிஸ்கஸ் பண்ணிடுறோம், ஒய் டோன்ட் வி ஸ்டார்ட் அ கம்பெனி அப்படிங்கிறது ஒரு இதாக வந்துச்சு. யா நான் சொன்னேன், எனக்கு ஐடியாவும் இல்லை, பட் பேசிக்காக வந்து ஏதாச்சும் சொன்னால் நம்ம இம்ப்ளிமெண்டேஷனில் இறங்கிடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் ஐ செட் ஓகே. கிளைண்ட் யாரும் தெரியாது, நம்ம எப்படி ப்ராஜெக்ட் பண்ண போறோம் தெரியாது, எத்தனை பேர்த்த ஹையர் பண்ண போறோம்னு தெரியாது, பட் ஐ செட் ஓகே. ஸோ பண்ணோடனே கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு 10,000 பக்கமாக செலவு பண்ணி இந்த ப்ராப்பர் ஜிஎஸ்டி, ப்ராப்பர் கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எல்லாமே ப்ராப்பராக பண்ணிட்டோம். ஸோ பண்ணதுக்கப்புறம் அப்படிதான் இந்த யாக் கிரியேஷன்ஸ் பிகின் ஆச்சு. ஸோ ஐ எம் a one man army மாதிரி, நான் ஒரு பர்சன் தான். அதுக்கப்புறம் யார் ஹையர் பண்ண போறேன்னு தெரியாது. ஸோ அப்படி யோசிச்சுட்டு இருக்க சமயத்தில் என்னுடைய அந்த கம்பெனிலேருந்து வெளியே வந்தால ஸ்ரீனிவாசன் கணேஷன், அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு, why don't you take that project, you can complete and give it to me அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் சொன்னேன், நான் ஓகே, we always called அண்ணா. ஓகேங்களா, அண்ணா இந்த ப்ராஜெக்ட் எடுக்கிறது பிரச்சனை இல்லை, பட் வி ஸ்டார்டட் அ கம்பெனி, ஸோ வி ஆர் லைக் டு ஹாவ் த்ரூ தட் கம்பெனி அப்படிங்கிற மாதிரி நான் ஐ அப்ரோச் ஹிம். ஐ டோன்ட் ஹாவ் அ ப்ராப்ளம் டா, யூ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டாரு. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். ஸோ நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா,
ஒரு ப்ரீவியஸ் கம்பெனியில் நான் கரெக்டாக ஒர்க் பண்ணியிருந்தா மட்டும்தான், ஈவன் இஃப் ஐ கம் அவுட் ஃப்ரம் த கம்பெனி அப்படின்னாலும் தே பிலீவ் மீ. Yeah. என்னுடைய அவன் எப்படி பண்ணுவான் அப்படிங்கிறத தே பிலீவ். அந்த என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற தே அந்த கான்ஃபிடென்ட் லெவல் அவங்களுக்கு அதிகமானதுனால தே கேவ் டு. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணோம். அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஃபார் யார் கிரியேஷன்ஸ். ஆசம் ஆசம். இப்போ கரண்டா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ யார் கிரியேஷன் 2019 ஸ்டார்டட். மடிப்பாக்கம் கோவொர்க்கிங் ஸ்பேஸில் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் 3 months முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபீமேல் ரிசோர்ஸ் ஹையர் பண்ணோம். ஓகே. ஸோ அவங்களுக்கு ஒரு 3 மாதம் ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருந்தது. ஓகே. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எங்கள்கிட்ட ப்ராஜெக்ட்ஸ் இல்லை. ஓகே. ஓகேங்களா? ப்ராஜெக்ட்ஸ் இல்லாதனால ஸோ அவங்களுக்கு என்னுடைய பாக்கெட்லேருந்து கொடுக்க வேண்டியதாக இருந்தது. கமிட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ எல்லா ஆண்டர்பிரினர் லைஃப்லேயும் வந்து ஒரு கமிட்மெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் டே டு டே, அதாவது பாக்கெட்டில் இந்த மந்த்துக்கு எவ்வளோ சேலரி போடணும் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் எனக்கு நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. பட் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே. ஸோ என்ன ஆச்சு, அந்த அந்த பேர்டன் வந்து அதிகமாகிட்டு இருந்தது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. சரி நெக்ஸ்ட் மந்த் அதே சேலரி, 6 month. ஸோ என்ன பண்ணிட்டேன், அப்போ கொரோனா வேற ஸ்டார்டிங், நவம்பர் மந்த் எண்டில் கொரோனா ஸ்டார்டிங். நான் அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு நீங்கள் ஒர்க் அட் ஹோம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். அந்த கோவொர்க்கிங் ஸ்பேஸை இது பண்ணிட்டோம். ஓகே. பண்ணதுக்கப்புறம் இப்படியே ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. சாரி, ட்ராவல் ஆகிட்டு இருந்தோம். ஸோ நானும் எங்கள் மிஸ்ஸஸ் வந்து கன்சீவாக இருந்தாங்க. ஓகே. ஸோ அப்போ வந்து நான் என்ன சொன்னேன், சரி ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஊருக்கு அனுப்பிச்சுட்டு, ஸோ நான் மட்டும் சென்னை வீட்டுக்கும் சென்னைக்கும் ட்ராவல் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ அப்போவுமே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, கம்ப்ளீட்டாக நான் வந்து நேட்டிவ் ஷிஃப்ட் ஆகலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட நான் கம்ப்ளீட்டாக நேட்டிவ் ஷிஃப்ட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை இது பண்ணிட்டோம். குவிட் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சி செட் ஆல்சோ ஓகே சார், நோ இஷ்யூஸ்னு சொல்லிட்டு. ஓகே. அதுக்கப்புறம் இங்கே வந்து பிப்ரவரி வாக்கில் நம்ம கம்பெனி லொக்கேஷன் ராசிபுரத்துலேயே ஒரு இடம் பார்க்கலாம் ஓகே அப்படின்னு பார்த்துட்டு ராசிபுரத்தில் ஒரு பிளேஸ் பார்த்தோம். ஓகே. ஸோ 2-3 பிளேஸை பார்த்தோம். ஒரு பிளேஸில் எங்களுக்கு ஓகேவா இருந்தது. ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பிளேஸை பார்த்தோம். ஓகே. ஸோ அந்த பிளேஸை பார்த்ததில் எங்கள் பெரியப்பாவும் வந்து அந்த பிளேஸை பார்த்தாங்க, எல்லாம் ஓகேன்றாங்க. ஓகே. அவர் ஓகே சொன்னதுக்கப்புறம் ஒரு 10 members ஹையர் பண்ணிடலாம் அப்படியே ஒரு மாஸ் பிளான்ல அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ரெடி பண்ணோம். இந்த எவ்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நான் என்னோட பாக்கெட் மணிலேருந்து போடல, அந்த இது ஏர்ன் பண்றேன் இல்லையா, அந்த ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ல ஏர்ன் பண்ண மணியை வச்சு அந்த இம்ப்ளிமெண்டேஷன்லாம் பண்ணணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பண்ணணும். கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பிசி வாங்கணும், எனக்கு ஒரு லேப்டாப் வாங்கணும். ஸோ இது எல்லாமே என்னுடைய கம்பெனி ஏர்னிங்ல தான் வாங்கணும். என்னோட பாக்கெட்லேருந்து பர்சனல் திங்ஸ்லேருந்து இது போடலை. ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ணோம், பிப்ரவரி மிட்ல ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்போ வந்து 2 பேர்த்து ஹையர் பண்ணோம், அதாவது ட்ரைனிங் மாதிரி எடுத்தோம். அதில் ஒரு பொண்ணு வந்து அந்த கோவிட் டைம் லாக்டவுன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஸோ பிப்ரவரி இது பண்ணோம், லான்ச்சிங் வைக்கலான்ட்டு மார்ச்ல லான்ச்சிங் பிளான் பண்ணலான்னு பண்ணோம். மார்ச்ல லாக்டவுன் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஃபுல் லாக்டவுன். அனௌன்ஸ் பண்ண உடனே ஸோ அந்த பொண்ணு 1 month மார்ச் எண்டு அண்ட் ஏப்ரல் ஸ்டார்டிங்கில் அந்த பொண்ணு வந்து சார் என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஷி குவிட் த ஜாப். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் போச்சு. ஸோ இன்னொரு டெவலப்பர், அந்த ட்ரைனிங் டெவலப்பர் கான்டாக்டே இல்லை. அந்த பர்சன் திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி, சார் நீங்கள் சொன்னதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொல்கிறாப்புல. ஸோ அப்போ ஒரு ஸ்பார்க் கிரியேட் ஆகுது. ஸோ நம்ம வந்து கம்பெனியை ஃபிசிக்கல் ஆஃபீஸை செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பர்சன் எனக்கு வந்து ஒரு இன்டிமேட் கொடுக்குறாரு. ஐடியா அந்த ஃபயர் இருக்கு இல்லையா, அந்த ஃபயர் வந்து அங்கே அந்த ஸ்பார்க் வந்து அங்கே கிரியேட் ஆகுது. அந்த ஸ்பார்க் வந்து கிரியேட் ஆகும்போது ஓகே சம்திங் ஏதோ வந்து நம்மளை வந்து புஷ் பண்ணுது. ஸோ ஸ்டில் யூ ஹாவ் டு கீப் யுவர் ஆஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் டைம். செகண்ட் டைம் அடுத்த 3 மாதம் ஆகுது, எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கல, மந்த்லி ரெண்டல் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் அவருக்கு கால் பண்ணோடனே அவரு வந்து நான் ஆஃபீஸ் வெக்கேட் பண்ணலான்னு கால் பண்ணுறேன். அவர் வந்து ஈஸ்வர் கோவிட் டைமாக இருக்குது, ஸோ நீங்கள் வந்து 2 months ரெண்டல் வந்து வேவர் பண்ணிக்கங்க அப்படிங்கிறாரு. அவர் வந்து இப்படி சொல்லும் போது எனக்கு அந்த வெக்கேட் பண்ணுற இதுவும் போயிடுச்சு, அந்த தாட் ப்ராசஸும் போயிடுச்சு. உடனே ஐ சடன்லி ஓகே இதுவும் நம்ம ஏதோ புஷ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு
ஆஃபீஸே காலி பண்ணக்கூடாது, வெக்கேட் பண்ணக்கூடாதுங்கிற டிசிஷனுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் அடுத்த 6 மந்த் பெரிய சேலஞ்ச் என்னன்னா, இந்த ஏர்னிங்ஸ் எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஓகே. ஸோ மந்த்லி என்னோட கமிட்மெண்ட்ஸ் ஒரு 50,000 போயிட்டு இருக்குது. அண்ட் சேலரி போடணும், இதெல்லாம் இருக்கு, ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் இருக்கு. இது எல்லாமே இருக்கும்போது இந்த இதை எப்படி டேக்கிள் பண்றதுன்னு மந்த்லி என்ன கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணி அதை சால்வ் பண்ணிட்டு இருந்தேன். கிரெடிட் கார்டும் அதிகமாயிருச்சு. ஃபேமிலிட்ட ஒரு மேரேஜ் ஆகி எனக்கு பேபியும் பையனும் பிறந்துட்டான். ஓகே. என் பையனுக்கு ஒரு கடைக்கு போறேன், ஒரு செப்பல் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ செப்பல் வாங்கணும்னு ஆசைப்படும் போது அந்த செப்பலோட காஸ்ட் வந்து 1000 rupees. பட் என்கிட்ட இருக்குது 500 rupees. நான் பார்த்துட்டு அந்த கடையிலேருந்து வெளியே வாக் அவுட் பண்ணிட்டு இது 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 பட் என் பையனுக்கு ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஏன்னா நம்ம கார்பரேட் ஒர்க்கில் இருந்து நமக்கு சேலரி நிறைய கிடைக்கும், அது நிறைய செலவு பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஃபெல்ட் பேட், என் பையனுக்கு ஒரு நல்ல செப்பல் வாங்கி கொடுக்க முடியலையேன்ட்டு. ஐ செட் ஓகே, இது எல்லாம் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற கான்செப்ட் இதில் யோசிச்சுக்கிட்டு வெளியே வரேன். இன்னொரு கடைக்கு போகிறேன், 200 rupeesக்கு வாங்குறேன். அதை வாங்கிக்கொண்டு என் பையனுக்கு கொடுக்குறேன். ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. குழந்தைக்கு அது பைஸ் அதிகமாக கம்மியாங்கிறது தெரியாது, பட் அது ஒரு பொருள் அப்படிங்கிறது. ஸோ இப்படித்தான் எங்களோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரகிளுக்கு ஃபேஸ் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறோம், என்ன ஒரு கட்டத்தில் வந்து அந்த கமிட்மெண்ட்டை என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஓகே. ஸோ கமிட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண முடியாதனால ஐ டிசைட் பர்சனல் எக்ஸ்பென்சஸா இல்லை ஆஃபீஸ் அண்ட் பர்சனல் கமிட்மெண்ட் ரெண்டுமே. ஸோ நான் அப்பாட்ட போய் ஹெல்ப் கேட்டாலும் அப்பா வந்து நோ சொல்ல மாட்டாங்க. அண்ணாண்ட 2 அண்ணாண்ட கேட்டாலும் நோ சொல்ல மாட்டாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்ட்ரகிள் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். நான் என் ஃபேமிலிகிட்ட சொன்னதில்லை ஓகே இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, இவ்வளோ இது இருக்கு. ஏன்னா சொன்னா அவங்க ஹெல்ப் பண்ணிடுவாங்க. புரியுது. நான் எப்பவுமே அந்த என்னன்னா அந்த சிம்பத்தியோ இதோ எனக்கு இருக்கக்கூடாது, இவன் ரொம்ப தடுமாறுறான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும் யாரும் நினைச்சக்கூடாது. என்னோட பர்சனல் கமிட்மெண்ட் சொல்லிக்க மாட்டேன். ஓகே. டெஃபினட்டா வி வில் வின், அதுல எந்த நோ டவுட் அட் ஆல். அதுல வந்து ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் தட், பட் இட்ஸ் டேக்கிங் டைம், அவ்வளவுதான். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் லெவலில் எனக்கு கொஞ்சம் இருந்தது. பட் ஆனால் என்ன பண்ணேன், கமிட்மெண்ட்டை நம்ம அந்த சக்ஸஸை வேணால் தள்ளி போட்டுக்கலாம், பட் அதனுடைய டிரைவ் ஃபேக்டரை நம்ம தள்ளி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த கம்பெனி அப்படியே ரன் ஆகிட்டு இருக்கட்டும். ஓகே. ஸோ நான் என்ன பண்ணேன், வேற ஒரு கம்பெனிக்கு ஜாயின் பண்ணிக்கிட்டு அந்த இன்னொரு கம்பெனி நம்ம கம்பெனி ரன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஒரு கோயம்புத்தூர் ப்ரீவியஸ் கம்பெனியில் கேட்டால் கொடுத்துருவாங்க, வெல்கம் பண்ணிடுவாங்க. பட் எனக்கு அது தோணலை, ஏன்னா வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஐ டிசைடட் ஓகே நம்ம வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயம்புத்தூருக்கு இன்டர்வியூ வந்துச்சு. போய் அட்டன் பண்ணேன். ஒரு இன்டர்வியூ செலக்ட் ஆனேன். 1.5 lakhs தரேன்னாங்க in 2020 20s. ஸோ நான் வீட்டுக்கு வந்து அதை அப்படியே சொல்றேன். சொன்ன உடனே வீட்டில் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உனக்கு நீங்க ஒரு இதில் ஃபோக்கஸ் பண்ண, உனக்கு என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் நாங்க டேக் கேர் பண்ணிக்கிறோம், நாங்க உன்னோட கமிட்மெண்ட்ஸ் நாங்க பாத்துக்கிறோம், ஃபோக்கஸ் ஒன்லி யார் கிரியேஷன்ல மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் நான் வந்து எவ்வளவு நாள் இதுலயே நம்ம ரன் பண்ண முடியும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இல்லை நான் அங்க கன்டினியூ பண்றேன்னு இங்க டிசைட் பண்ணிட்டு அங்க கன்டினியூ பண்றேன்னு சொல்ல போறேன். they said we hired some other person for your position அப்படின்ட்டாங்க. அங்கேயும் அந்த சொன்ன இல்லைங்களா புஷ், அந்த இது வந்து கொடுக்குது. ஓகே இதுவும் நல்லதுக்கு தான் போல அப்படின்ட்டு. ஸோ வீட்டில் சொன்னது நம்ம டவுனில் இருக்கணும் எப்பவுமே. நம்ம டவுனில் இருக்கும்போது இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோ யாராச்சும் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுத்தாங்கன்னு நமக்கு ஒரு பலம் வரும் இல்லையா. ஃபேமிலி அந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்கும்போது எனக்கு அப்படியே யானை பலம் வந்துச்சு. ஓகே. ஸோ இந்த யானை பலம் என்ன பண்ணுச்சுன்னா என்னை மோட்டிவேட் பண்ணுச்சு, என்னை புஷ் பண்ணுச்சு. ஓகே நீ வந்து உங்களோட கோலை நோக்கி ஓடு அப்படிங்கிற புஷ் பண்ணுச்சு. ஸோ இந்த புஷ் தான் என்னை வந்து அடுத்ததை ட்ரைவ் பண்ணுச்சு. ட்ரைவ் பண்ண நம்ம என்ன பண்ணோம்னா ஸோ இந்த மாதிரி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், என் பிரதர் சர்க்கிளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்தையும் ரீச் பண்ணேன். ஃபைனலாக வந்து ஒரு ஹெல்த் கேர் கிளைண்ட் கிட்ட ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு அப்ளிகேஷன் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷனை நாங்கள் எங்கள் டீமோட சின்ன டீம் தான். ஸோ அந்த சின்ன டீம்ல நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அவங்க வந்து இமீடியட்டாக கேட்டாங்க. சில மாடியூல்ஸை நாங்கள் இமீடியட்டாக பண்ணி கொடுத்தோம். நல்லாவே பண்ணி கொடுத்தோம்.
பட் ஒரு 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 பர்டிகுலர் மாடியூல் மட்டும் எங்களால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக டெலிவர் பண்ண முடியல. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எங்களால் மீட் பண்ண முடியல. ஸோ அந்த மீட் பண்ண முடியாதனால we lost that opportunity. அதாவது என்டையர் கண்ட்ரோல் எடுக்க வேண்டிய இடத்துல ஒரு போர்ஷன் மட்டும் எங்களால் எடுக்க முடிஞ்சது. ஸோ அந்த இடத்துல நாங்கள் என்னை ரெஃபர் பண்ணார் இல்லையா, அவர் ரெஃபரன்ஸுக்கு எங்களால் அவருக்கு பேர் வாங்கி கொடுக்க முடியல. ஸோ இஃப் சம்ஒன் ரெஃபர்னா we should get the good name and அதை வந்து அவருக்கு கொடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டான பர்சன் தான் ரெஃபர் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ நான் அவர்கிட்ட போய் ஃபர்ஸ்ட் சாரி சொன்னேன். சாரின்னா ஸோ நீங்கள் கொடுத்த ரெஃபரன்ஸ் நல்லா கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்க முடியல, ரியலி சாரின்னு சொல்கிறேன். இது எல்லா ஜோன்லையுமே எல்லாரோட ஆண்டர்பிரினர் ஜோன்லையுமே இருக்கக்கூடிய இதுதான். ஸோ அது அந்த ஃப்ளாஸ் எல்லாமே என்ன பண்ணோம், ஒரு லேர்னிங் கர்வை எடுத்துக்கிட்டோம். திஸ் இஸ் அ லேர்னிங். இந்த ஒவ்வொரு அந்த ஃப்ளாஸ் எல்லாமே ஒரு லேர்னிங்கை மாற்றி 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 நெக்ஸ்ட் டைம் இதை பண்ணக்கூடாது, நெக்ஸ்ட் டைம் அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டீமுக்கிட்டையும் அதை வந்து இது பண்ண ஆரம்பித்தோம். ஸோ 2020 மிட்ல வந்து ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அந்த மிட்ல அது பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் 2000 அந்த எண்டில் அந்த 9th month onwards we got another two project. ஸோ என்ன ஆச்சு, இந்த 2000 மிட்ல இந்த ப்ராஜெக்ட் கிடைக்க ஆரம்பிச்சு என்னோட கமிட்மெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் பர்சனல் ஆஃபீஸோட எக்ஸ்பென்சஸும் மீட் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ இனிஷியலாக ஒரு 1 yearல 30,000 தான் நாங்கள் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் இயர்ல 30,000 பண்ணியிருப்போம். செகண்ட் இயர்ல பார்த்தீங்க, அதாவது நான் என்னன்னா கம்பெனி ஆரம்பிச்சு என்னுடைய நான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ண அது இல்லாமல் நான் சொல்றேன். ஸோ 30,000 பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் அந்த அந்த இதில் செகண்ட் இயரில் வந்து அரௌண்ட் ஒரு 2 lakhsக்கு பக்கமாக பண்ணியிருப்போம். ஓகேங்களா, 2 lakhs. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000லேருந்து 2 lakhs. ஸோ அப்படிங்கும்போது நம்ம ஜீரோத்துலேருந்து ஆரம்பித்தோம். we got 2 lakhs. ஓகேங்களா, 2 lakh per month. 2 lakhs per year. செகண்ட் இயர்ல எண்ட்ல 2 lakhs per year. பிகாஸ் நம்ம ரூரல்லேருந்து 3 பேர் தானே இருக்கோம். ஸோ பெருசாக உங்களுக்கு வந்து மார்ஜினோ, ஏன்னா எனக்கு நோ ஐடியா அட் ஆல். ஒரு பிஸ்னஸுக்கு எப்படி நம்ம பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணணும், ஒரு ப்ராஜெக்ட் எவ்வளோ பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணணும் தெரியாது. ஈவன் ஒரு பெரிய பெரிய அப்ளிகேஷன் ஒரு மினிமம் இதில் தான் நாங்கள் பண்ணோம். அது வந்து யாராலையுமே பண்ணி கொடுக்க முடியாது. ஸோ வி கம்ப்ளீட்டட் தட் அப்ளிகேஷன். அது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர குளோபல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். ஸோ எங்களுக்கு அதெல்லாம் குளோபல் ஸ்டாண்டர்ட்லாம் தெரியாது. ஈவன் ப்ராடக்ட் நாலேஜே எனக்கு கிடையாது இந்த பிகினிங்ல. ஸோ இந்த லேர்னிங் ஸ்டெப் 1 by 1 அப்படியே போகுது. ஸோ செகண்ட் இயர் சொன்னேன் இல்லையா 2 lakhs. ஸோ தேர்ட் இயர் பிகினிங். ஸோ பிகினிங்ல வந்து பார்த்தீங்கன்னா வி காட் 1 lead. இந்த மாதிரி தேடிட்டு இருக்கும்போது 1 lead. ஸோ அப்போ வந்து அந்த பர்சன் வந்து எங்ககிட்ட கேட்குறாங்க. நான் அதாவது என்னன்னா, நான் என்னோட ரெஸ்யூம் அப்லோட் பண்ணி வச்சிருந்தேன். ரெஸ்யூம் அப்லோட் பண்ணி வச்சிருக்கும் போது அவங்க அதை பார்த்துட்டு கூப்பிடுறாங்க. ஸோ பிஹெச்பியில் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, will you able to do that அப்படிங்கிறாங்க. எஸ் ஐ கேன் ஏபிள் டு டூ தட் அப்படிங்கிறேன். ஃப்ரீலான்ஸ் டெவலப்பரா இல்லை அப்படின்னு கேட்டாங்க. இல்லை நான் வேற ரன்னிங் கம்பெனி அப்படிங்கும்போது ரன்னிங் கம்பெனி அவங்ககிட்ட எத்தனை பேர் இருக்கான்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ வி ஹேவ் ஒன் பிஹெச்பி டெவலப்பர்னு சொன்னேன். ஸோ இல்லை எங்கள் பிஹெச்பி டெவலப்பர் ஒரு 15 days தான் தேவைப்படும் அப்படின்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டாங்கன்னா, ஒரு ரியாக்ட் டெவலப்பர்ஸ் வேணும் அப்படின்னாங்க. ஸோ மார்க்கெட்லேருந்து என்னால், ஏன்னா கான்ஃபிடென்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, பிக் பட்ஜெட்டாக இருக்குது, அதனால ஹையர் பண்ணி இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணேன். இன்னொரு ஃப்ரெண்டு மூலியமா எனக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா, இந்த ஜெர்மனில் ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு வந்துச்சு. ஸோ மொபைல் ஆப் ப்ராஜெக்ட். ஸோ அப்போதான் மொபைல் ஆப்பை நம்ம டீம் லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வந்து எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஃப்ரெண்டோட மூலியமா வந்ததுனால அவர் எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. அந்த இதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோம். பட் அந்த இந்த எக்ஸ்பெக்டேஷனை எங்களால் மீட் அவுட் பண்ண முடியல. ஸோ அது வந்து டெலிவரிஸ் போயிடுச்சு. பட் அந்த டிசைன், யூஐ பர்ஃபெக்ஷன்ஸ், அந்த கோட் ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் எங்களால் மீட் அவுட் பண்ண முடியல. ஸோ எங்களுடைய செல்ஃப் லேர்னிங் மூலியமா எல்லாம் லேர்ன் பண்ணிட்டனால, நியூ டெக்னாலஜிக்கு லேர்ன் பண்ணதுனால அதை மீட் அவுட் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் ஜெர்மனில் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஓகே எனக்கு பர்மனெண்ட்டாக ஒரு சீனியர் ரிசோர்ஸ் கொடுங்க அப்படின்னாலும். ஸோ அவரும் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறனால அந்த சீனியர் ரிசோர்ஸ் ஹையர் பண்ணோன்னே எங்களை அப்படியே அந்த பொசிஷனே மாறுது. ஸோ 2 lakhs இருந்தது இல்லையா. ஸோ அந்த இயர்ல வந்து வி கம் அரௌண்ட் 30 lakhs. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 300x growth அந்த இருக்குது, அச்சீவ் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய அப்படியே நாங்கள் 4 பேர் இருந்தோம். 4 பேர்த்து அப்படியே 8 பேர் ஆக்கணும். ஸோ 8 பேர் ஆக்கும்போது எங்களுடைய
20 lakhs சொன்னேன் இல்லையா, ஆமா. அது 50 lakhs ஆகுது. ஓகே. அந்த அதுக்கு அடுத்தது 50 lakhs to 70 lakhs ஆகுது. ஓகே. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே அந்த அந்த 3 year 4 yearக்குள்ளாரே. காட் இட். ஸோ இந்த மிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் டிஎன் மூலிமா ஸோ ஒரு ஒரு கம்பெனிஸ் இங்கே இருக்கிற டயர் 4ல இருக்க கம்பெனிஸ் எல்லாம் செலக்ட் பண்ணாங்க. நாமக்கல், சேலம் அண்ட் ஈரோடு, இந்த 3 ஹப்ல இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி ஒரு பிட்ச் வைக்கிறாங்க. என்ன மாதிரி பிட்ச்னா, ஸோ ஐஏஎஸ்க்கு கமிஷனருக்கு ஒரு ஐடியா இருக்கு, அந்த ஐடியாவை அப்ளிகேஷனை நீங்கள் மாடிஃபை பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே. ஸோ நாங்கள் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிட்ச்ல ஒரு 10 கம்பெனிஸ் அரௌண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் அந்த நாலேஜ் ஷேரிங் ரவுண்ட், அந்த நாலேஜ் ஷேரிங்ல கமிஷனர் ஷேர் பண்ணிட்டார். ஷேர் பண்ணிட்டு ஸோ எனக்கு 3 days ஆஃப் டைம் கொடுத்தாங்க. ஸோ 3 days ஆஃப் டைம்ல பெருசாக ஒன்றும் பண்ணிட முடியாது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், டே நைட் டெவலப்பர்ஸ் உட்கார வச்சு நீங்கள் இதை பண்ணி ஆகணும், டெலிவரி பண்ணி ஆகணும். வித்தின் த 3 days ஆஃப் டைமில் we build the mobile application. ஓகே. ஓகேங்களா? அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போகிறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பிச் பண்ண சொல்கிறாங்க, இன்ட்ரோ கொடுக்க சொல்கிறாங்க. இன்ட்ரோ எல்லா கம்பெனி இன்ட்ரோ கொடுத்துட்டாங்க. ஓகே. இன்ட்ரோ கொடுத்துட்டு இந்த ஒவ்வொரு கம்பெனி சொல்லுவோம் எஜுகேஷன் செக்டர்ல 20 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கம்பெனிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஓகே. ஆல்ரெடி தே இம்ப்ளிமெண்டட் 100 ஸ்கூல்ஸ் பக்கமா அவங்களோட அப்ளிகேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ நாங்க என்ன பண்றோம், இந்த அப்ளிகேஷனை வி லாஸ்ட் ஹோப். ஏன்னா எஜுகேஷன் செக்டர் 20 years எக்ஸ்பீரியன்ஸ். பட் இவர் வந்து நம்ம வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது பண்ண முடியுமா, அவரோட இதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குமான்னு அந்த டவுட் இருந்துகிட்டே இருந்தது. ஓகே. அந்த இதில் வந்து பட் அந்த ஹோப் எப்பவுமே நான் வந்து லூஸ் பண்ண மாட்டேன். அந்த நம்பிக்கையாக இருக்கட்டும், அந்த ட்ரஸ்ட்டாக இருக்கட்டும் எங்கள் டீம் மேலே. பட் ஆனால் எஜுகேஷன் செக்டர் 20 years எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, ஸோ ஓகே 99% வந்து எங்களுக்கு இல்லை, ஆனால் 1% கான்ஃபிடென்ட் இருக்கு. ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்ளிகேஷனை ப்ரெசென்ட் பண்ணுறோம். ப்ரெசென்ட் பண்ணிட்டு கமிஷனர் என்ன சொல்கிறாரு, ஓகே இவங்களுக்கு நல்லா இருக்கு, அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி 2 கம்பெனி சூஸ் பண்றாரு. ஓகே. ஸோ அப்பவுமே இவங்க எஜுகேஷன் செக்டர் 20 years எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாங்கள் வந்து கஸ்டம் அப்ளிகேஷன் மொபைல் அப்ளிகேஷன்ல வி ஆர் குட். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஃபைனலாக ரெண்டு கம்பெனி செலக்ட் பண்றாங்க. ஸோ நாங்கள் எங்க பிச் கொடுத்துட்டோம், இவர் அவங்க பிச் கொடுத்துட்டாங்க. ஓகே. கமிஷனரும் ஸ்டார்ட் அப் டிஎனோட ப்ராஜெக்ட் லீட் சக்திவேலும் இருக்காங்க. ஓகே. ஸோ அவர் வந்து என்ன சொல்றாரு, சார் எஜுகேஷன் செக்டர்ல 20 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கம்பெனியை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அவங்க தான் நமக்கு கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கமிஷனர் இந்த வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, எஜுகேஷன் செக்டர்ல வி ஹேவ் எனஃப் நம்பர் ஆஃப் பீப்புள், அரௌண்ட் 30 years இருக்கணும், 40 years இருக்கும் பீப்புள் இருக்காங்க. நான் சொன்ன ஐடியாவை நான் எதிர்பார்த்ததோட சூப்பரா பண்ணி கொண்டாந்துருக்காங்க. ஐ சூஸ் தட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவங்க 2 பேத்துக்குள்ள கான்வர்சேஷன் நடந்திருக்கு. எனக்கு இதெல்லாம் தெரியாது. அவர் வந்து எங்கிட்ட அனௌன்ஸ் பண்றாரு. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அந்த சக்திவேல் எங்ககிட்ட சொல்றாரு, உங்களை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சக்சஸ், பெரிய சக்சஸ். ஸோ நீங்கள் டயர் 4ல இருக்கிற கம்பெனி வந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனிக்கு வித்தவுட் எனி ரெஃபரல் த்ரூ காம்படிஷன் மூலியமா போய் நம்ம அதை வின் பண்ணதே. அப்போதான் ஓகே நம்மகிட்ட ஒரு டேலண்ட் பீப்புள் இருக்காங்க, அவங்க நினைக்கிற மாதிரி நம்மளாலையும் பண்ண முடியுங்கிற தாட் ப்ராசஸ் கிரியேட் ஆயிடுச்சு. அப்போதான் வந்து அது வரைக்கும் நான் வெளியே எங்கேயுமே ட்ராவல் பண்ணது கிடையாது. ஸோ எல்லாமே எல்லாம் ஆன்லைனில் மீட்டிங் அட்டன் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி போச்சு. அதுதான் ஃபர்ஸ்ட் சக்ஸஸ். ஸோ இப்படியே ஜேர்னி கிரியேட் ஆகுது. ஸோ 70 lakhs இருந்து நம்ம 8 members டீமாக இருந்தோம், 12 members ஆக்கணும். இப்போ அரௌண்ட் 25 people இருக்காங்க. ரீசெண்டாக வந்து கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் ஒரு அப்ளிகேஷன் பண்ணி கொடுத்தோம், சேலம் குமாரமங்கலம். அதை வந்து அருண் தம்பராஜ் மிஸ்டர் ஐஏஎஸ் அவர்களும் அண்ட் ஐஏஎஸ் மிஸ்டர் செந்தில்குமார் ஐஏஎஸ் அவர்களும் வந்து பார்த்துட்டு இந்த அப்ளிகேஷன் சூப்பராக இருக்குன்னு எங்களையே இது பண்ணாங்க, ப்ரைஸ் பண்ணிட்டு எங்களுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க. ஸோ அது கூட நாங்கள் வந்து பயங்கரமாக அதெல்லாம் இது பண்ணதெல்லாம் டீனு எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஸோ அதுவுமே மாரிமுத்துங்கிறவர் எங்களுக்கு ரெஃபர் பண்ணார். ஸோ அவர் ஃபேமிலி ஃப்ரெண்டு. இதுதான் எங்களுடைய ஓவரால் ஜர்னி ஆஃப் யார் கிரியேஷன். வி ஹேவ் அரவுண்ட் 25 people
in our office. So we are located in Rasipuram. ஓகே. இப்போ கரண்டா என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏஐ வேவ் அந்த இது வந்தது இல்லையா. ஸோ வி ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அண்ட் கஸ்டம் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். ஸோ இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் வெரி அதே மாதிரி ஹெல்த் கேர் செக்டரில் வி ஹேவ் வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் வந்து ஒரு ரொம்ப ஹெல்த் கேர் செக்டரில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுனால ஹெல்த் கேர் செக்டரில் ஐ ஹேவ் pretty much knowledge in that area. ஸோ அதனால் அந்த இதில் நாங்கள் நிறைய ஃபோக்கஸ் பண்ணோம், நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணோம். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய கிளைண்ட்ஸுக்கு கொடுத்தோம், அது அவங்களே இது பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் ப்ராடக்ட்ஸ் நாலேஜோட வந்த கிளைண்ட்ஸுக்கும் நாங்கள் வந்து அப்ளிகேஷன் மொபைல் அப்ளிகேஷன்லாம் டெலிவரி பண்ணி கொடுத்தோம். ஸோ இப்போ ஜென்ரலாக எல்லாருமே இது ஃபேஸ் பண்ணுறோம் இல்லையா? ஒரு பீப்புள் ஃப்ரம் லார்ஜ் சிட்டிஸ் லைக் கோயம்புத்தூர், பெங்களூர், சென்னை, அங்கிருந்து வரவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கமிட்மெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் பீப்புள் ஃப்ரம் ரூரல் அவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் ஆகட்டும், அவங்களோட கமிட்மெண்ட் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். அது நீங்களும் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா? ஏன் இனிஷியலாக நாங்கள் வந்து நம்ம இனிஷியலில் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணோம். என்னன்னா கமிட்மெண்ட்டை கொடுத்து இந்த கமிட்மெண்ட்டை மீறி ஒர்க் பண்ணுறது அண்ட் பட்ஜெட் என்ன பட்ஜெட்டுன்னு தெரியாமல் ஓவர் அந்த கமிட்மெண்ட் அதிகமாக கொடுத்துட்டு பட்ஜெட் ரொம்ப லோவாக வந்து அந்த மாதிரி இது பண்ணோம். அண்ட் கிளைண்ட் வந்து நிறைய 2-3 கிளைண்ட் வந்து எங்களுக்கு பே பண்ணாமலே 3 month ஒர்க் வாங்கிட்டு தென் பே பண்ணாமலே போன கிளைண்ட்ஸ்லாம் இருக்கு. தட் எக்ஸ்பீரியன்ஸ் கிவ் மீ அந்த லேர்னிங் கொடுத்தது. ஸோ ஒவ்வொரு பேட் எக்ஸ்பீரியன்ஸும் ஒவ்வொரு லேர்னிங் எங்களுக்கு கொடுத்தது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு வித்தவுட் அட்வான்ஸ் வி ஆர் நாட் அது பண்ண மாட்டோங்கிற ஒரு பாலிசி கொண்டு வந்தோம். இல்ல நான் கேட்டது என்னன்னா பசங்களை கேட்கிறேன். இல்ல அதுதான் சொல்றேன். ஸோ அந்த இதை கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கமிட்மெண்ட் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, ஜூனியர் டெவலப்பர்ஸ் வச்சு ஒரு கமிட்மெண்ட் கொடுப்போம். ஸோ உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்கும்போது அந்த ஜூனியர் டெவலப்பர்ஸ் வந்து நம்ம அந்த டெவலப்பர்ஸ் நல்லா ட்ரெயின் பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த டெலிவரபிள்ஸை மீட் பண்ண முடியும். கண்டிப்பா. ஸோ இதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னா இனிஷியல் ஸ்டேஜாவே வந்து டெவலப்பர்ஸ் ரூரல் டேலண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணும்போதே ஸோ அவனுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஐடி கம்பெனியில் இருக்கணும், நீ வந்து ஒர்க் பண்ண போறது ரூரல் ஏரியாவில் ஒர்க் பண்ண போறீங்க. அந்த மாதிரி இதில் வந்து வீட்டில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ராசிவதில் ஐடி கம்பெனியா அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ், நெகட்டிவ் ப்ராசஸ் உங்க தாட்ஸ் வந்து அங்கே கிரியேட் ஆகும். ஈவன் நீ சென்னையில் பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கே ராசிவதில் என்ன பெருசா கொடுத்துட முடியுங்கிற பேட் இம்ப்ரெஷன் அங்க மைண்ட்ல அந்த இது கிரியேட் ஆயிருந்தது. டிஃபால்ட்டாவே அது வந்துருது. ஸோ நான் ராசிவதில் ஒரு கம்பெனி ஐடி கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கணும். அது என்ன சென்டரா ப்ரௌசிங் சென்டர் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க, அப்புறம் ஒரு கடை மாதிரி வச்சு ரன் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் சென்டர் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தாட்ஸ் எங்ககிட்டே என் காதுக்கு படவே பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ நான் எப்பவுமே சொல்லுவேன், இது யார் வந்து என்கிட்ட கிண்டல் பண்ற மாதிரி கேட்டாலும் சரி, இல்லை அறியாமையில் கேட்டாலும் சரி, இட்ஸ் அ கம்பெனி, இட் இஸ் சாஃப்ட்வேர் கம்பெனி அப்படிங்கிறத நான் வந்து பொசிஷன் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே. ஸோ அந்த பொசிஷனிங் வந்து இங்கே பீப்புள் வர பசங்க கேட்டீங்க அது வந்து சீட் மாதிரி அதை வந்து போட ஆரம்பித்தேன். ஓகே. ஸோ ஐ ஆல்வேஸ் பிலீவ் இந்த பீப்புள்கிட்ட சொல்லுவேன், டெவலப்பர்ஸ்ட்டு சொல்லுவேன், ரூரல் டேலண்ட்ட சொல்லுவேன், நீங்கள் வந்திருக்க Tier 4ங்கிற கம்பெனி உங்கள் வீட்லேயோ பக்கத்து வீட்லேயோ ஆர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஏதோ ஏளனமா பேசுவாங்க. டோன்ட் டேக் இன் டு யுவர் மைண்ட் ஹவு மச் யுவர் ஏர்னிங்கிறத சொல்லுங்க. ஈவன் அது லெஸ் சேலரியா இருந்தாலும் அதை சொல்லி பழகுங்க. அப்புறம் மெயினா வந்து ஹானஸ்டியை மட்டும் விட்டுறாதீங்க. கண்டிப்பா. எஸ், அந்த ஹானஸ்டி விட்டுறாதீங்க, பொய் பேசாதீங்க. ஸோ என்ன ரீசனுக்காக நம்ம இது பண்றோம், இதெல்லாம் எஸ்இடாவே ஒரு இதுவாகவே நாங்கள் ஹேபிட்டாவே கொண்டு வந்துட்டோம். ஓகே. அண்ட் வந்து டோன்ட் கிவ் அ ஃபால்ஸ் கமிட்மெண்ட். ஓகே. அந்த ஃபால்ஸ் கமிட்மெண்ட் கொடுத்தா பிஸ்னஸ் வில் இன்டு த ஃபால்ஸ் இதில் போயிடும். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணணும், டேலண்ட்ஸை அவங்களுக்கு இப்போ 1 month நான் பார்ப்போம், ஒரு பேசிக் அவங்கள நீங்கள் ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அதை வெரிஃபை பண்ணுவோம். வெரிஃபை பண்ணிட்டு அந்த டேலண்ட்ஸை எந்த ப்ராஜெக்ட் எந்த டொமைனில் போட்டால் கரெக்டாக இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதுதான் என்னுடைய இனிஷியல் டேலண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி போடுறது. அது அந்த செலெக்ஷன் என்னுடைய இதில் வந்து அது கரெக்டாகவும் ஃபிட் ஆச்சு. ஒரு பர்சன்ட் இந்த ஒர்க்கு கொடுத்தோம்னா அந்த டேலண்ட்ஸ் வந்து நம்ம அவனுக்கு வந்து லாங்குவேஜ் எனக்கு இருந்த லாங்குவேஜ் மாதிரி அவனுக்கு இருக்கு, என்ன மாதிரியே ஒருத்தர் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபீல் வந்துச்சு. ஸோ இந்த சீனியர் பீப்புள் கொஞ்சம் குரோ ஆக ஆரம்பிச்சாங்க. இதுதான் என்னோட அடுத்த கொஸ்டினும் கூட. ரூரல் டேலண்ட்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க,
அவங்க உங்களுக்கு எந்த அளவு ஹெல்ப் பண்றாங்க, இதுதான் என்னோட அடுத்த கொஸ்டின். இந்த டேலண்ட்ஸ் நான் ஐடென்டிஃபை பண்ணும்போது நான் எப்படி அந்த சீனியர்ஸ் அந்த எனக்கு அடுத்த பீப்புளை ட்ரெயின் பண்ணணும், ஓகே they started in training like that. Same logic and same pattern they have applied. ஓகே So இனிஷியலா ஒரு 4 பேர் இருந்தோம்ல, 4 பேர் 8 பேர் ஆகும்போது ஸோ டெய்லி வி ஹேவ் அ ஸ்டேட்டஸ் கால். ஓகே ஸோ அந்த ஸ்டேட்டஸ் காலில் என்ன பண்றீங்க, என்ன பிரேக் நீங்க ஃபீல் பண்றீங்க, அது வந்து நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணலாம்னு வி வில் கிவ் சம் இன்புட். அதை வந்து கொடுக்க 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 தே ஃபீல் ஓகே. அந்த 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 பிரேக் அந்த இதுல இருந்து அந்த ஹெசிடேஷன், அந்த அந்த எப்படி சொல்றது, அந்த ஹெசிடேஷன், அந்த how to say that சுச்சுவேஷன் அந்த பிரேக் பண்ற சுச்சுவேஷனை பிரேக் பண்ணி எப்படி கம் அவுட் அந்த ஸ்டேஜ்ல இருந்து வெளியே வர்றது அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி எல்லாமே we will give input. எல்லாருமே தடுமாறி தான் வருவாங்க. ஸோ ரூரல் இருக்கும்போது டெக்னாலஜி அவேர்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த டெக்னாலஜி அவேர்னஸ் நான் கொடுக்குறேன். we have R&D team and LMS tool. So you can utilize that. You can use the R&D team. ஸோ நீங்க கேட்கலாம், எப்படி நீங்க வந்து சின்ன டீம் எப்படி ரிசர்ச் R&D டீம் அப்படின்னு நானே பண்ணுவேன். புரியுது. ஓகே, நானே பண்ணி அதை சொல்லுவேன். ஸோ அதை சொல்லும் போது பீப்புளுக்கு ஓகே இதெல்லாம் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ இனிஷியலாக நம்ம வந்து பிஹெச்பியில் ஆரம்பித்தோம். அப்புறம் நிறைய டெக்னாலஜிஸை கொண்டு வந்தோம். ரியாக்ட், நோட்.js அண்ட் ரியாக்ட் நேட்டிவ், ஜாவா, ஸ்ப்ரிங் பூட், இது எல்லாமே வி ஹேவ் எனஃப் நம்பர் ஆஃப் டேலண்ட் பர்சன் ஹியர். ஸோ ஐடென்டிஃபை பண்ணது இனிஷியலாக இதாக தான் இருந்தது. பட் ஒன்ஸ் நீங்கள் ஒரு சக்ஸஸை காமிக்க ஆரம்பிச்சோன்னே அந்த டேலண்ட் பூல் வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சாங்க. ஸோ தே ஆர் வில்லிங் டு ஜாயின் வித் அவர் கம்பெனி. ஸோ ரீசெண்டாக நாங்கள் கூலி படத்துக்கு ஒரு லீவ் அனௌன்ஸ் பண்ணோம். தட் காட் வெரி வைரல். பிரைம் மீடியாவில் எல்லாத்துலையும் நாங்கள் வந்தோம். ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு பொசிஷனிங்கே அது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணிடுச்சு. ராசிபுரத்தில் ஒரு ஐடி கம்பெனின்னு பெரிய மீடியா சேனல் எல்லாமே ராசிபுரத்தில் இயங்கும் தனியார் ஐடி கம்பெனி கூலி படத்திற்கு விளம்பரம் லீவ் விட்டது அப்படின்னு சொன்ன உடனே அந்த டெவலப்பர்ஸ்க்கு பெரிய ஒரு ஃபேமிலி, அவங்க ஃபேமிலிக்கும் ஓகே கரெக்டான கம்பெனியில தான் நம்ம பசங்க ஜாயின் பண்ணிருக்காங்கிற ஒரு ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணது. நீங்க மற்றதுல கூட நம்ம ஒரு ப்ராஜெக்டை டெலிவரி பண்ணியிருப்போம், எல்லாமே பண்ணியிருப்போம். பட் அதுல கிடைக்காத ஃபீல் இந்த மீடியாவில் என் பையன் மீடியாவில் பேசினா அப்படிங்கிறத வந்து ப்ரௌடா ஃபீல் பண்ணாங்க. வி பொசிஷன் என்றது ஐடி கம்பெனி. இனிஷியலா ஹெசிடேட் பண்ண பீப்புள் இன்னைக்கு அந்த கூலிப்படத்தை ப்ரமோஷன் அந்த லீவ் அனௌன்ஸ் பண்ண உடனே we got 150 ரெஸ்யூமே and 150 கால்ஸ் அந்த டேல மட்டும் எங்களுக்கு நடந்தது. ஓகே, ஸோ நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு டயர் 4 இருக்க சிட்டில ஒரு 150 ரெஸ்யூம் வர்றது சாத்தியமான்னு நினைச்சு பாருங்க. ஸோ அது எல்லாமே சூப்பர் ஸ்டாரோடைய அந்த மேஜிக், அந்த அதுதான் நடந்தது. ஸோ we are very feel proud on that day. நான் அதையும் சொன்னேன், ஒன் டே யூ ஃபீல் ப்ரவுட், இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது ஃபீலாக ப்ரவுட் பண்ணுவேன், ஐ வில் மேக் தட் ஒன் அப்படின்னு சொன்னேன். அந்த மேஜிக் வந்து அந்த லீவ் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது ஈவன் நீங்கள் என்னதான் பெரிய டர்ன் ஓவர் பண்ணியிருந்தாலும் ஆசிரியத்தில் பிலீவ் பண்ண மாட்டாங்க. அந்த அந்த இது இருக்கு இல்லையா, அதை பிரேக் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இதே மைல் ஸ்டோனையே நாங்கள் அச்சீவ் பண்ணோம். அடுத்து இந்த பிரேக் பண்ணோம், அந்த ஐடி கம்பெனி இங்கே இருக்குன்னு பொசிஷன் பண்ணோம். அதை மக்கள் மனசுலேருந்து அந்த பிரேக் பண்ணி இங்கே ஒரு ஐடி கம்பெனி, பெரிய ஐடி கம்பெனி இருக்குன்னு எங்களுக்கு டெய்லியும் மினிமம் ஒரு 2 பீப்புள்னாச்சும் வாக்கின்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படித்தான் நாங்கள் வந்து we don't have any plan to identify the talent resources. ஸோ வர பீப்புளை நாங்கள் ஒரு ஒரு செட் ஆஃப் ஃப்ரேம் வச்சிருக்கோம். எனக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃப்ரேம் கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணி நான் ஒரு கேட்பேன். இஃப் தேர் ஓகே அப்படின்னா ஓகே நீங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் திஸ் இஸ் ஆர் ரூல்ஸ், இப்படிதான் இருக்கணும் இதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் பண்ணி அதை கொடுத்துருவோம். ஓகே, ஸோ அப்படிதான் எங்களுக்கு 4ல இருந்து 8 இப்போ 25 பீப்புள் வந்திருக்காங்க. காட் இட். ஆக்சுவலா நாங்களும் எங்க கம்பெனில லீவ் விட்டோம். ஆக்சுவலா நீங்களும் அந்த லீவ் விட்டதில்ல, அது நானும் பார்த்தேன். ஆக்சுவலா எனக்கு வைரல் ஆயிடுச்சு, உங்களுக்கும் அதே வைரல் வந்துச்சு. ஸோ நான் எங்க ஃபேமிலி எங்க மிஸ்ஸஸும் பார்த்துட்டு டைட்டானியம் டெஸ்கையும் லீவ் விட்டுருக்காங்க. அப்படிங்கும் போது யுவர் ஆல்சோ ரஜினி ஃபேன் இல்ல, ரொம்ப டைஹார்ட் ரஜினி ஃபேன். ஐ எம் ஆல்சோ ரஜினி. எல்லா படத்துக்குமே லீவ் விட்டுருவோம் நாங்களும். ஸோ ஆக்சுவலா நாங்களும் லீவ் விட்டுருக்கோம். பட் ஆனா இதுதான் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்டா கொடுத்தோம். ஓகேங்க, அது வரைக்கும் நாங்க முன்னாடி லீவ் விட்டோம். பட் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்டா கொடுத்தோம். அது வைரல் ஆகும் நாங்க கனவுல கூட நினைச்சது இல்லை. காட் இட். யா, நைஸ் நோயிங். தேங்க்யூ. எஸ். ஸோ இப்போ வந்து கம்பெனி ஆரம்பிச்சாச்சு, கஷ்டப்பட்டு வந்தாச்சு, எல்லாம் வந்தாச்சு. வந்த பின்னாடி நிறைய சேலஞ்சஸ் இருந்திருக்கும் இல்லையா?
ஏன் இதை நான் கேட்குறேன்னா, நம்மள மாதிரி சின்ன சின்ன சிட்டிஸ்ல இருந்து வந்த நிறைய பேர் இதை பார்ப்பாங்க, ரைட்? அவங்களுக்கு வந்து முன்னாடி யாரோ ஒருத்தர் பண்ணியிருக்காரு, அவர் இந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாரு அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக சொல்றேன். நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், அதுல ஏதாவது 1 2 3 சொல்ல முடியுமா? ஸோ நிறைய சேலஞ்ச், கரெக்ட். நீங்க வந்து ஒரு ரூரல், நீங்க ஒரு கிளைண்ட் கிட்ட பிச் பண்றீங்க, வேர் யூ ஆர் ரன்னிங் ஃப்ரம், வேர் யூ ஆர் லொகேட்டட் அப்படின்னு கேட்குறாங்க. லொகேட்டட் அட் ராசிபுரம். ராசிபுரத்துல நான் எப்படி நம்பி கொடுக்கறது அப்படிங்கறது ஒரு ஹெசிடேஷன் இருந்தது. ஸோ அந்த ஹெசிடேஷனை பிரேக் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்க வந்து என்ன மேஜிக் பண்ணாலும் நடக்காது. குவாலிட்டி டெலிவரபிள்ஸ் மட்டுமே அந்த 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 இதை வந்து பிரேக் பண்ணும். அந்த ஹெசிடேஷனை பிரேக் பண்றது அந்த கிளைண்ட்ஸுக்கு இருக்க ஹெசிடேஷன் இருக்குல்ல, இவங்களால பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் நாங்க ஒரு ப்ராஜெக்ட் வந்து எங்களுக்கு 1 வீக், பெரிய கிளைண்ட், பட் 1 வீக் தான் எங்களுக்கு டைம் இருக்கு, யூஆர் ஏபிள் டு டெலிவர் அப்படின்னு கேட்டாங்க. யூஆர் ஏபிள் டு டெலிவர் அப்படின்ட்டோம். என்ன பண்ணோம், எங்க டெவலப்பர்ஸ் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், we got a not big opportunity, it is a small opportunity, but we should not ignore it. We should use it அப்படிங்கிற மாதிரி I have intimated to the team. So Shaktivel and Sita Raghavan, so the core pillar of your creations. So இவங்க 2 பேரும் டே நைட் சிட் பண்ணாங்க, அந்த ப்ராஜெக்ட்ஸை 3 daysல கம்ப்ளீட் பண்ணி அந்த கிளைண்ட்டுக்கு டெலிவரி பண்ணாங்க. அவரு வந்து எங்கெங்கயோ போய் பார்த்திருக்காரு, யாருமே வந்து 5 daysல 7 daysல முடிக்கவே முடியாதுன்னு இருக்காங்க. எங்க டீம் வந்து டெலிவர் பண்ணல, கிளைண்ட் வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் அடுத்த கிளைண்டோட ஃபர்தரா நாங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறோம். he gave me a big project. So இந்த மாதிரி நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா கிடைக்காதுன்னு எகிட்டு இருந்தப்ப, ஸோ த்ரூ நம்ம சொல்யூஷன் மூலியமா, அந்த குயிக் டெலிவரி அண்ட் சொல்யூஷன் மூலியமா, இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கோட் ஸ்டாண்டர்டும் அவங்க தே ஹேவ் அ டீம் இல்லையா, அவங்க வந்து வெரிஃபை பண்ணியிருக்காங்க, இந்த கோட் குவாலிட்டி ஸ்டாண்டர்டும் ஃபினாமினல் அப்படின்ட்டாங்க. ஸோ நமக்கு நார்மலாவே ஒரு சக்சஸ் வந்து இது பண்ணோம். இந்த மாதிரி இது கேட்கும்போது ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். வி கண்டினியூஸ்லி ஒர்க்கிங் வித் சேம் கிளைண்ட், ஆல்மோஸ்ட் ஒரு 4 years we are working with same clients. ஸோ அதுதான் அந்த அந்த சேலஞ்சஸ் வந்ததை நாங்கள் அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். தேங்க்யூ. இப்போ நிறைய புது டெக்னாலஜிஸ் வருது இல்லைங்களா, அதை எப்படி அடாப்ட் பண்றீங்க, என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றீங்க? ஸோ இனிஷியலாக நம்ம பேசிக்க we are into the custom software application domain. ஸோ யூஸ்வலாக ஒரு கஸ்டம் டெவலப்பர்ஸ், சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, மேனுவல் கோட் தான் ரைட் பண்ணுவாங்க. ஏஐ வேவ் உங்களுக்கே தெரியும். ஸோ எல்லா கம்பெனிஸும் ஃபேஸ் பண்ணியிருக்கிறது ஒரு ஏஐ வேவ். இந்த ஏஐ வேவ் வந்ததுக்கு அப்புறமா டெவலப்பர்ஸ் எப்படி அடாப்ட் பண்றாங்கிற ஒரு இதே எங்களுக்கு கொஞ்சம் பெரிய சேலஞ்சிங்காக தான் இருந்தது. ஏன்னா மேனுவல் கோட் எழுதுறதுக்கும் ஒயிட் கோட் எழுதுறதுக்கும் வி ஹாவ் டு நோ த டூல்ஸ் அண்ட் நோ டூல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுங்கிற கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான். அண்ட் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், ஆக்சுவலாக ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தெரிஞ்சா மட்டும்தான் யூ ஆர் ஏபிள் டு அச்சீவ் வாட் யூ வாண்ட். ஓகேங்களா? ஸோ அதை வந்து பீப்புள்கிட்ட அதை வந்து சொல்ல இனிஷியலி தே ஹெசிடேட். ஸோ டு ரைட் என்ன கோட் என்ன ஏஐ யூசிங் ஏஐ டூல்ஸ். ஸோ இல்லை நான் ஏஐ டூல்ஸோட வேகமாக பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. ஸோ நாலேஜ் ப்ராஜெக்ட் வரும்போது அவங்களால அதை இது பண்ண முடியல. பட் யூசிங் ஏஐ டூல்ஸ் அது வந்து நான் சொன்னேன். ஸோ ஏஐ டூல்ஸ் யூ ஹெல்ப் வித் த ஹெல்ப் ஆஃப் ஏஐ டூல்ஸ் யூ கேன் ஏபிள் டு கம்ப்ளீட் 5 projects என்ன இதெல்லாம் முடிக்க முடியும்னு சொன்னேன். இனிஷியலாக இது பண்ணீங்க, அதை இக்னோர் பண்ணுவீங்க. ஒரு டைம் பீரியட் ஆக 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 எஸ் சார் நீங்கள் சொன்னது கரெக்டு. ஸோ ஏஐ டூல்ஸை நம்ம அடாப்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இனிஷியலாக நான் சொன்னது இல்லையா, R&D டீம் வந்து நானுமே ரிசர்ச் பண்ணுவேன். அண்ட் வி ஹேவ் நவ் ஹையர் 2 persons டு என்னென்ன டெக்னாலஜிஸ் என்ன ஃபியூச்சரில் வரப்போகுது அப்படிங்கிறத ரிசர்ச் டீம் வச்சுருப்போம். அதே மாதிரி டெவலப்மெண்ட் டீமுக்கு ஒரு லேர்னிங் ஸ்பேஸ் கொடுத்துரும். இந்த டூலை லேர்ன் பண்ணுங்க, வி வில் பே, you don't need to pay, get the certification and do that அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ நாங்கள் எல்லாமே ஏஐ சொல்யூஷன் கம்பெனியாக நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கோம். ஸோ கஸ்டம் டெவலப்மெண்ட்லேருந்து பண்ணுறது இப்போ வந்து ஏஐ சொல்யூஷன் கம்பெனியாக மாறிட்டு இருக்கோம். ஸோ ஒரு கிளைண்ட் வந்து வைப் கோடிங்கில் ஃபுல் வைப் கோடிங் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஏஐ எப்பவுமே 60 to 70% மட்டும்தான் அந்த கோடை கம்ப்ளீட் பண்ண முடியும். பெரிய லாஜிக்ஸ், அதனால அக்யூரசி நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்கன்னா நிறைய பிரேக் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் அது அதே கன்ஃபியூஸ் ஆகி மறுபடியும் பிகினிங்லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸும் வி டேக் கேர் ஆஃப் தட். அதையும் வந்து நாங்கள் டெலிவரி பண்ண ஆரம்பித்தோம். ஸோ எல்லாத்துக்குமே இப்போ ஏஐ சொல்யூஷனாக கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் R&D டீம் நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணிட்டு
அப்கமிங் நியூ டெக்னாலஜியும் நாங்கள் வந்து இது பண்ண ஆரம்பிக்கிறோம், லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, அண்ட் இம்ப்ளிமெண்டேஷனும் பண்ண ஆரம்பிக்கிறோம். got it. Yes. So this is the last and final question to you. நீங்க எப்படி ஃபியூச்சரை பார்க்குறீங்க in terms of mobile app development or custom build, right? நீங்க you are in both product and service, right? ஸோ என்ன மாதிரி பார்க்குறீங்க, என்ன மாதிரி ஏஐ வந்து அடாப்ட் பண்ணணும் அப்படின்றத பார்க்குறீங்க அப்படின்றது? ஸோ இப்போ நீங்கள் 2021 ஆர் 22 இதில் தான் ஏஐ சாட் அந்த இது வெளியே ஆரம்பிச்சது. இனிஷியலாகவே ஏஐ இருந்திருக்கு, பட் ரொம்ப ஃபெமிலியர் இருந்து சாட் ஜிபிடி ஓப்பன் ஏஐ எல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஃபெமிலியர் ஆச்சு. அதுக்கப்புறம் நிறைய ஏஐ டூல்ஸ் வந்துருச்சு. ஆமாம். ஸோ இனிஷியலாக யாருமே இவ்வளோ மேஜிக் நடக்கும், இவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும்னு நோபடி எக்ஸ்பெக்டட். ஓகேங்களா? பட் ஆனால் ஏஐ அது ஏஜென்டிக் ஏஐயா இன்னைக்கு வந்து நிற்கிது. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபிசிக்கல் ஏஐயா வந்து வரப்போகுதுங்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிஐ வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி இனி ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுதுன்னே உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஓகேங்களா? இனிஷியலாக அந்த ஏஐ வந்ததுக்கப்புறம் நாங்களே 6 months வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அதுக்கப்புறம் ஏஐ சொல்யூஷனாக மாறணும். ஓகே. ஸோ அதே மாதிரி ஃபியூச்சர் வந்து எப்படி நடக்க போகுதுங்கிறது we are not able to predict. பட் ஏஐ will make the revolution. அது மட்டும் இப்போ ஆல்ரெடி பண்ணிருச்சு. பட் பிசிக்கல் ஏஐ அண்ட் ஏஜிஐ எல்லாம் வந்து ஒரு ரெவல்யூஷன் பண்ணணும்னு ப்ரெடிக்ட் பண்றோம், எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எப்படி போகும், இல்லை ஏஐ வந்து 2 yearsல இதாகுமான்னு நம்மளால சொல்ல முடியல. வெதர் மறுபடியும் உங்களுக்கு மேனுவல் டெவலப்மெண்ட், அதாவது கஸ்டம் மறுபடியும் மேனுவல் கோடிங் அடிக்கிறது குறையும். இந்த ஹெல்ப் ஆஃப் ஏஐ டூல்ஸை வச்சு நம்ம இது பண்ண போறோம். ஸோ இனிஷியலாக நாங்கள் வந்து ஒரு 25+ டீமாக இருக்குது, ஒரு 100+ மேலே கொண்டு போகணும் அப்படின்னா ஸோ நியூ டெக்னாலஜி அண்ட் அந்த அடாப்ஷன் இருக்கணும். அண்ட் நியூ டெக்னாலஜி, அதாவது ஃபோக்கஸ்டாக நம்ம என்ன சொல்யூஷன் கொடுக்கணும், நம்ம என்ன நம்மளை பொசிஷன் பண்ணணும் அப்படிங்கிறது ஏஐ ரிசர்ச் டீமை வச்சு தான் we are able to come forward and to solve all the things. Got it. Yeah. Yes, Mr. Ishwar, and ரொம்ப தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் டுடே. இது நிறைய இன்சைட்ஸ் இருக்குது, எனக்குமே நிறைய இன்சைட்ஸ் இருக்குது. பிகாஸ் இன்னைக்கு இருக்க சேலஞ்சஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அண்ட் தென் அந்த பர்சிவரன்ஸ், லைக் உங்களோட டிஃபிகல்ட் டைம்ஸ்லேருந்து கிராஸ் பண்ணது, இட்ஸ் அன் இன்ஸ்பிரேஷன் டு மீ அண்ட் டு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹூ ஆர் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஒரே ஒரு லாஸ்ட் விஷயம் சொல்லிக்கிறேன். அதாவது உங்கள் கான்ஃபிடென்ட் லெவலில் மட்டும் விட்டுறாதீங்க. ஆண்டர்பிரினர்ஸ் லைஃப்னு வந்தாவே உங்களால் வந்து நீங்கள் லிசன் பண்ணணும், அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணி ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ஃபேமிலி லைஃப்பை கொஞ்சம் நீங்கள் மறந்துட்டு அப்படி தான் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் அதையும் நீங்கள் மேனேஜ் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னாவே வில் பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர் லைஃப்பில் வந்துடுவீங்க. ஸோ ஒரு ரூரல் ஏரியா, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு, ஒரு கவர்மெண்ட் காலேஜில் படிச்சுட்டு, என்னாலேயும் ஒரு ஐடி செக்டரில் நான் பெரிய இம்பேக்ட் பண்ணியிருக்கேனான்னு தெரியாது. பட் I can able to tell, okay, இதெல்லாம் experience, it's my experience. You can also going to face that experience. இந்த எக்ஸ்பீரியன்ஸை இனிமே நீ அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஒரு லேர்னிங் கவா எடுத்து அதை நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ணுறதுங்கிறத ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக. தேங்க்யூ.